இவர் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணி வெளியில் வந்து அறிக்கை கொடுக்குறாரு என்னன்ட்டுன்னு. அதாவது தேர்தல் அறிக்கை சொல்ல படித்தா தானே தெரியும். தமிழே படிக்க தெரியாதவங்களுக்கு எப்படி தேர்தல் அறிக்கை பற்றி தெரியும்? இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், அமைச்சர் சேகர் பாபுவிற்கு படிப்பறிவு இல்லை என கூறி விமர்சனம் செய்துள்ளார். ராஜம் அவர் வீட்டுக்கு போனது தப்பில்லை. அவர் வீட்டுக்கு போறீங்க நீங்க, ஏன் வந்து தூய்மை பணியாளர் வந்து அழைத்து பேசுறதுல என்ன உங்களுக்கு தயக்கம்? தூய்மை பணியாளர்கள் வந்து சென்னை மாநகராட்சியில் உட்காந்து ஒரு 5 நிமிஷம் கூட்டு பேசுறதுல என்ன தயக்கம் உங்களுக்கு? அப்போ இவர் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணி வெளியில் வந்து அறிக்கை கொடுக்குறாரு என்னன்ட்டுன்னு. அதாவது தேர்தல் அறிக்கை சொல்ல படித்தா தானே தெரியும். தமிழே படிக்க தெரியாதவங்களுக்கு எப்படி தேர்தல் அறிக்கை பற்றி தெரியும்? தமிழே படிக்க தெரியாதவங்களுக்கு தேர்தல் அறிக்கையில் என்ன இருக்கு தெரியும்? 285 பார்க்க சொல்லுங்க. அதில் ஊராட்சி, உள்ளாட்சி, பள்ளிகள், மாநகராட்சி எல்லா பகுதியிலும் வேலை செய்கின்ற அவங்க வந்து பணி நிரந்தரம், பணி ஓய்வூதியம், பணி நிலுவைத் தொகைகள் எல்லாம் வழங்கப்படும். சொன்னது யாரு? சாட்சாத்து இதே வந்து இவருடைய அருமை தலைவராக இருக்கின்ற ஸ்டாலின், இவருடைய அருமை முதலமைச்சராக இருக்கின்ற ஸ்டாலின் தானே வந்து தேர்தல் வாக்குறுதியாக சொன்னார். அதை சொல்லுங்க. அது ஒரு தமிழ் படிக்க தெரியாதவங்க, அது மாதிரி வந்து ஒரு படிப்பு இல்லாதவர்கள், இதெல்லாம் இந்து அறநிலையத்துறை அமைச்சராது அது பார்த்தா வாயை திறந்தா போதும். அவர் எப்படிப்பட்ட பாஷை வந்து வர தெரியும். அவர் புரியுதுங்களா? அவர் எனக்கு தெரியும் எப்படிப்பட்டவர்னு. சபரிமலை வேஷ்டி போட்டுக்கினே வந்து என்ன மாதிரி வார்த்தையெல்லாம் பேசுவார்ன்றது எனக்கு நிச்சயமாக தெரியும், உங்களுக்கு தெரியாதது. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவங்க இன்னைக்கு இந்து அறநிலையத்துறை அமைச்சர். எப்படி இருக்கு பாருங்க நாடு. விளங்குமா நாடு? விளங்காது. சரி, அப்படிப்பட்டவரை போய் கார்பரேஷனில் உட்காந்து கட்ட பஞ்சாயத்து பண்ண. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.